ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. இது அண்ணா யூனிவர்சிட்டி பிக் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க சர்க்குலரில் பார்த்தோம்னா, ஏப்ரல் 19 அப்போ ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமா இப்போ ஓட் கவுண்டிங் சென்டராக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால எதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட இருக்கக்கூடிய அஃபிலேட்டடாக இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் வந்து இப்படி ஓட் கவுண்டிங் சென்டராக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இந்த விஷயத்தை வந்து இப்போ சர்க்குலர் மூலமாக கவனத்துக்கு கொண்டு வராங்க. அதாவது இந்த காலேஜஸ் ஸ்கூலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஃபேக்கல்ட்டிஸோ இல்லை ஸ்டாஃப்ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறது வந்து ரொம்ப ஹை ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. ரொம்ப ஹை ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ்லாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எண்டு செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால இந்த மே 15 வந்து நடக்கும் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, எக்ஸாம் ஷெடியூல்லாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்படி நடக்க இருந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த எக்ஸாம் வந்து இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணி ஜூன் 6 பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஜூன் 4 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, அதாவது எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷனோட ரிசல்ட் அப்படின்றது டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த 1 or 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 6 பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஷெடியூல் போட்டு இனிமேல் எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்றது அப்படி தான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த பிளானில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது இருக்காங்க. அதை அந்த சர்க்குலர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால எக்ஸாம் ஷெடியூலை வந்து கரெக்ஷன் பண்ணி ஒரு நியூ எக்ஸாம் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எண்டு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நடக்கலை, இது வந்து போஸ்ட்பான் ஆயிடுச்சு சொல்லி எல்லா காலேஜஸுக்கும் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த போஸ்ட்பான் இருக்கிற விஷயத்தை வந்து இமீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சர்க்குலரில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருச்சி ஜோனில் இருந்தால் இமீடியட்டாக உடனே ஒரு 9:30 போலாம் பாஸ் ஆச்சு. ஸோ அங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆச்சு. அப்புறம் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் இறுதிப் பருவ தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மே 15 நடைபெறவிருந்த தேர்வுகள் ஜூன் 6 மாற்றம் செய்து நிர்வாகம் உத்தரவு. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் மையமாக அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளதால் தேர்வு தேதி மாற்றம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 10 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.